ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாட்டு காய்கறி செடிகள்லாம் வச்சுருக்கிறேங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறு வருது. அது என்னென்னாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் இந்த முள்ளங்கிக்கு மட்டும் மண் அனுப்பிச்சி விடு. இதுக்கு தண்ணி கட்டும் போது கொத்தி கொஞ்சம் மண் அனுப்பிச்சி விடு. எல்லாம் கிழங்கு வெளியே தெரியுறா. அதையும் ஜாண்டி நீ மிச்சுட்டியா இல்லை? ஒரு முள்ளங்கி பிடுங்கி கொத்தி எடுத்துச்சு. இது எப்படியோன்னு உள்ளே பூந்துடுது. செங்கல் வச்சு அழுத்தணும். எதில் போகிறான்னு தெரியல. அதுவும் உடச்சிச்சு. எங்கே காமி எதில் பூந்து வரா இவன் முன்ன? இவ்வளோ வந்து காயில் வரும்போது அது காய் ஆகும்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். அது ஒரு பக்கம் செடி போச்சு. இந்த பக்கம் அந்த இது எல்லாத்தையுமே நோண்டிவிட்டான். நம்மளுடைய நாட்டு காய்கறிகளை வீட்டு தோட்டமாக வளர்த்துறதுக்கு தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மழைநீரை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துகிறேங்க. பெரும்பாலும் வந்து இந்த பாத்திரம் தூக்கக்கூடிய தண்ணி, துணி துவைக்கக்கூடிய தண்ணீரை வந்து இந்த சோப்பு தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு தென்னை வாழைக்கு விட்டுட்டு மற்ற ரெண்டாவது முறையாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அதை செடிக்கு பாய்ச்சிக்குவோங்க. அதை வந்து சேகரிப்பு பண்ணிடுவோங்க. அதன் பிறகு செடிக்கு வர்றேங்க. அதேமாரி ஃப்யூச்சரில் நம்ம வேணுமா ஒரு போர்வெல் அமைக்கலாம். நம்மகிட்ட ஒரு 30 சென்ட் நிலம் இருக்குது. அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குவோங்க. அதுக்கான ட்ரைனிங் தான் இது. நம்ம மண்ணுக்கு என்னெல்லாம் செடி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுமில்ல. அதுக்காக அதேமாரி கோழிகளும் வளர்த்தாமல் இருக்க முடியாது. ஆனால் கோழிகள் பெரும் டார்ச்சர் ஆகுது. அதுக்கு இந்த கம்பி வலை வாங்கி போட்டு செட் ஆகலை நம்ம. அதனால் வந்து இந்த 30 சென்ட்டுக்கும் கவர் பண்ணி கோழிகளும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உயிர் வேலி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கம்பி வேலியோ கல்லோ நெட்டு நம்மகிட்ட வந்து அந்த காசு கிடையாது. அதனால் என்ன எளிமையான ஒரு மெத்தடுனா அது உயிர் வேலி தான். கிளிவங்குச்சி வச்சு நெட்டு நம்ம பாதுகாப்பு பண்ண போகிறோங்க. அது எல்லாமே நீங்கள் வருங்கால வீடியோக்களை பார்க்கலாம். அதுமாதிரி இயற்கை விவசாயங்கிறது எளிமையாக கிடையாதுங்க, கஷ்டம். அதனால் நீங்கள் எடுத்தோடனே இதில் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா?